கரெக்ட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த ஓப்பனருக்கும் சிஎஸ்கேக்கும் ரீசென்ட் டைம்ல செட் ஆகவே மாட்டேங்குது. போன வருஷம் பார்த்திருப்போம். கான்வே டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல் டைம்ல ஃபிங்கர்ல இன்ஜூரி ஆயி அவர்னால வர முடியாம போச்சு. இந்த வருஷம் ரச்சின் ரவீந்திரா டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்தாரு. T20 செமையா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சிஎஸ்கேக்கு நடந்திருக்கு. என்ன ஏது ரச்சினுக்கு பதிலா ரிப்ளேஸ்மென்ட் வரப்போதா? சிஎஸ்கேக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான டீம். மற்ற ஐபிஎல் டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் எப்பவுமே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஏஜ்டு பர்சனா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்ல இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. கேம்புக்குள்ள வந்துட்டா அந்த பிளேயருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக முடிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் மற்ற டீம்லலாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணாத ஆட்கள் இங்க வந்து தெரிவிக்க விட்டதை பார்த்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் இல்ல, பல பேரை சொல்லலாம். ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராய்டு, ஒரு சிவம் தூபே, ஒரு மொயின் அலிங்கிற மாதிரி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அந்த வகையில் ஒரு யங் டேலண்டான ரச்சின் ரவீந்திரா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய டெவான் கான்வேன்னு சொல்லிட்டு 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸோ டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரி ஆச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவர் அடுத்த மேட்சே வந்துட்டு பார்த்துருப்போம். ஜேஎஸ்கேல கம்பேக் கொடுத்து ஆடிட்டு இருந்தவர் தான். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரீசன்ட் டைம் அவருடைய ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறி. டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு T20ல அண்ட் ஓடிஐல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 30, 87 அப்படிங்கிற மாதிரி டீசெண்டா ஃபார்முக்கு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ டெவான் கான்வே தான் ஓப்பனர் அப்படின்னு நம்ம சொன்னா கூட ரச்சின் ரவீந்திரா இருந்த ஃபார்முக்கு அவரும் உள்ள ஆடி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரச்சினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு ட்ரை சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து இந்த 3 டீம் வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரை சீரிஸ் உடைய ஃபைனல் வந்துட்டு கரெக்டாக February 14 முடிகிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ்ல நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் முதல் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இதுல கிளென் பிலிப்ஸ் மிகப்பெரிய ஒரு செமையான ஒரு நாக்காடி 100 போட்டாரு. ஆனா அதே மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்ச் கொடிய போலானுங்கிற மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா போயிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா பேட் லைட்டுங்க. ஸோ உண்மையாலுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா கிரவுண்டே இப்பதான் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ பேட் லைட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் ரச்சின் ரவீந்திரா ஒரு பிக் கேட்ச் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போய் மண்டையில் அடி வாங்கினாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கையை வச்சு மறைச்சிக்கிட்டே ஸோ பாகிஸ்தானுடைய பிசியும் வந்து ஸோ எல்லாருமே வந்துட்டு அவரை கையை பிடிச்சி வெளியில கூப்பிட்டு போனதை பார்த்தோம். உண்மையாலுமே ஹார்ட் பிரேக்கிங் விசுவல்ஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ உண்மையாலுமே இந்த அடியெல்லாம் பார்க்கும்போது ஸோ நமக்கு இந்த பிளிப் ஹியூக்ஸ் இவங்க எல்லாமே ஞாபகம் வருது. கிரிக்கெட் அப்படிங்கிறது எப்பவும் போல இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு பேட்டு பால் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அப்பதான் புரியுது அப்படிங்கிறத மாற்றம் இல்லைங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் வெளியில போயிட்டாரு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நியூசிலாந்து வின் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வருது. ரச்சினுக்கு ஸ்ட்ரிச் போட்டிருக்காங்க. ஸோ மண்டையில ஸ்ட்ரிச் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்ல அவர் இல்லைங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எப்போ ரெக்கவர் என்ன அப்படிங்கிறது சுத்தமாகவே எங்களுக்கு தெரியல. ஸோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதோட சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆடுவாரானுங்கிறதே ஒரு டவுட் தான். ரூல்ட் அவுட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம். இதுக்கு நடுவில் நிறைய பேர் அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. ஜானி பெஸ்டோ இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் யாராவது உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ரஜினிக்கு பதிலாக அவர் தான் உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் உள்ள வர மாதிரி இருந்துச்சா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் அக்ஷனுக்கு ரச்சின் ரவீந்திரா வந்துருவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி மாதிரி டீம் எல்லாம் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கானுங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் யோசிக்க தேவை கிடையாது. இவரோட இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரி தான். பட் இருந்தாலுமே ஐபிஎல் இனிஷியல் கேம்ப்லனா கூட ஸோ மீடியமில் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கு. ஒரு 8 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஃபிட்டா தலையில தானே தையல் தானே பிரச்சனை இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ விசுவல்ஸ் எல்லாம் எனக்கு கிளியராக இருக்கு. ஸோ நான் வந்துட்டு 100% ஃபிட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே பாதியில் வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் ஸோ அவங்க சைடில் இருக்கிற பிசியோ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரச்சினுடைய இம்பாக்ட் மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது சிஎஸ்கேக்கு. ரொம்ப முக்கியங்க. ஸோ போன தடவை ஆர்சிபி கூட ஃபைனல் மேட்ச்ல ஒரு செம்மையா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நல்லாவே வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய அவுட் மட்டும் போகல அப்படின்னா மேபி கடைசி வரைக்கும் அவர் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா உண்மையாலுமே ஜிம்மு தான். சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க, ஸோ சிஎஸ்கே உடைய முடிவு தான் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தான் போன தடவை டெவான் கான்வேக்காச்சு, இந்த தடவை ரச்சினாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தமா இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.